சிவபெருமானை போற்றி பாடி அவிநாசி தலத்தில் சிறுவனை உயிர்ப்பித்த சுந்தரர் திருவஞ்சி குளத்திற்கு புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தார். பயணத்தின் நடுவில் பசியின் வேதனையால் மயங்கும் நிலைக்கு ஆளானார். அச்சமயத்தில் அவர் சிவபெருமானை பிரார்த்தித்து தம்மை காக்குமாறு வேண்டினார். அப்போது முதிய தம்பதி தோன்றி பசித்த சுந்தரரின் வேதனையை உணர்ந்து முருங்கை இலைகள் மற்றும் சுவைமிக்க பழங்களை சேர்த்த ஒரு ஒப்பற்ற உணவினை அவருக்கு வழங்கினர். சுந்தரரின் பசி தீர்ந்து அவரது மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெற்றபோது அந்த முதிய தம்பதியரின் தெய்வீக சாயலை கவனித்தார். அவர்கள் வேறு யாருமல்ல, பரமசிவனும் இறைவி பார்வதியும் தான் என்ற உண்மையை உணர்ந்தார். சிவபெருமான் பசித்த சுந்தரருக்கு அன்பும் அருளும் நிறைந்த ஒரு விருந்தினை வழங்கியதால் இத்தலத்தில் விருந்தீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் அருள் பாலிக்கிறார். இங்கு சிவபெருமான் நந்தியை தனக்கு சமமாக கருதி ஒப்பற்ற அதிகாரத்தை வழங்கியதால் அதிகார நந்தி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் தைப்பூச திருவிழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இத்தல விருட்சமாக முருங்கை மரம் திகழ்கிறது. இக்கோவில் கோவை மாவட்டம் வடமதுரையில் அமைந்துள்ளது.